சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். அருண்குமார் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் மேலேயும் வந்து தாவேக்காவினர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா இவரும் வந்து கட்சி பதவி யாருக்கா வேணும்னா ஒரு 10 கோடி ரூபா வந்து பேரம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யாருக்காவது சீட்டு வேணும்னா எம்எல்ஏ சீட்டு யாருக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கூட பணம் வாங்கிட்டு தான் கொடுக்க போறதா எப்போ எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்கன்றது அந்த கேள்வி எழுந்திருக்கு. ஸோ கட்சிக்குள்ளேயே இவ்வளோ ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப கடைசியில் இடியாப்பத்துக்கே ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா 29ஆம் தேதி வந்து பாமக ராமதாஸ் தரப்பு வந்து பொதுக்குழு வச்சிருக்காங்க. அந்த பொதுக்குழுவில் தான் வந்து கூட்டணி குறித்தான தீர்மானங்கள் யார் கூட கூட்டணி வைக்க போறோன்றதை வந்து சொல்ல போறதா ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை வந்து திரு அன்புமணி தரப்பு வந்து ஒன்று எடுத்துட்டாங்க. என்னன்னா ராவுத்தர் இப்ராஹிம் எங்க அவரை வந்து யாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்ல திமுக வெளில போயிட்டாரா, தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். ஃபைன் டைம் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர் நடித்துள்ள ஜனநாயகன் படம் அந்த இசை வெளியீட்டு விழா வந்து மலேசியாவில் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து பங்கேற்கிறதுக்கு வந்து காலையில் கிளம்பிட்டாரு. ஏர்போர்ட்டில் அவர் கிளம்புற காட்சிகள்லாம் வந்து செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள், அப்புறம் மாவட்ட செயலாளர் இசிஆர்பி சரவணன், அப்புறம் பல முக்கிய நிர்வாகிகள்லாம் கூட மலேசியா கிளம்பிட்டாங்க. அவர் இசிஆர் சரவணன்லாம் டிக்கெட்டோட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்த அந்த புகைப்படம்லாம் கூட சமூக வலைதளத்தில் வந்துச்சு. அடுத்தபடியாக வந்து திரும்பவும் ஸோ இது ஒரு பாட்டாக இருக்கட்டும். இன்னொரு பாட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தாவேக்கால வந்து மாவட்ட செயலாளர் அந்த பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். திருவள்ளூர் மாவட்ட செயலாளர், அப்புறம் மதுரை மாவட்ட செயலாளர், இது அப்புறம் அஜித் அவர்கள் தூத்துக்குடி அந்த மாவட்ட செயலாளர் பதவி அவங்களுக்கு கொடுக்கலன்ற மாதிரி ஸ்ட்ரைக்லாம் பண்ண அந்த நியூஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதையும் தாண்டி அதாவது டெய்லி எந்தெந்த மாவட்டம், இன்னைக்கு எந்த மாவட்டம்பா, நாளைக்கு எந்த மாவட்டம்பான்ற மாதிரி டெய்லி ஒரு மாவட்ட செயலாளர் மேலே ஒரு புகார் வந்துகிட்டே இருக்கு. அதைப்படி இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அருண்குமார் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் மேலேயும் வந்து தாவேக்காவினர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்னன்னா இவரும் வந்து கட்சி பதவி யாருக்கா வேணும்னா ஒரு 10 கோடி ரூபா வந்து பேரம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யாருக்காவது சீட்டு வேணும்னா எம்எல்ஏ சீட்டு யாருக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கூட பணம் வாங்கிட்டு தான் கொடுக்க போறதா புகார்லாம் வந்துகிட்டு இருக்கு இவர் மேல. ஸோ என்னன்னா இவங்க வந்து மாற்று சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவங்களும் வந்து ஒரு கட்சி பதவிக்கோ எம்எல்ஏ பதவிக்கோ காசு வாங்குறாங்கன்ற போது இவங்க எப்படி தூய சக்தியா இருக்க முடியுன்ற மாதிரி மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்திருக்கு. ஸோ இது பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ அஜிதா பத்தி நீங்க இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. என்னன்னா அவங்களுக்கு கட்சியில பதவி கொடுக்கலன்றதுனால தூக்கு மாத்திரை சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த செய்தியெல்லாம் வந்துச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க. எதுக்குமே வந்து இந்த தூக்க மாத்திரை தற்கொலைன்றது எதுக்கும் தீர்வாகாதுன்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் இவங்க அந்த முடிவுக்கு வந்திருக்க வேணாம். கட்சிக்குள்ள வந்து இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக வந்து ஏற்கனவே வந்து கட்சி தலைமை வந்து மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. என்னன்னா இன்னும் எலெக்ஷனுக்கே இன்னும் 100 நாள் தான் இருக்கு. கட்சியில் இன்னும் முக்கியமான பொறுப்புக்கு வந்து நிர்வாகிகள்லாம் நியமிக்கல. என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இன்னும் 1 மாசம் தான் டைம். எல்லா பொறுப்புகளுக்கும் நிர்வாகிகள்லாம் நியமிக்கலைன்னா மாவட்ட செயலாளர் பதவி வந்து பறிக்கப்படும்ன்ற மாதிரி கட்சி தலைமை வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. கட்சிக்குள்ளே வந்து இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குன்றது ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தாச்சு. இன்னமும் ஏகப்பட்ட பிரச்சனை எப்போ தான் தீர்க்க போறாங்க, இதெல்லாம் தீர்த்துட்டு எப்போ எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறாங்கன்றது அந்த கேள்வி எழுந்திருக்கு. ஸோ கட்சிக்குள்ளேயே இவ்வளோ ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ கடைசியில் இடியாப்பத்துக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னன்னா நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ரோட்ல சைக்கிள்லையோ இந்த டிவிஎஸ் 50 வந்து இடியாப்போன்னு அந்த ஸ்பீக்கரில் வந்து இடியாப்பம் வித்துட்டு போகிறவங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. பாவம், அவங்க அதிகபட்சம் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ சம்பாதிப்பாங்க, ஒரு 1000 ரூபா சம்பாதிப்பாங்களா இருக்கட்டும். என்னன்னா அவங்களுக்கும் வந்து உணவு பாதுகாப்புத்துறை ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவங்களும் வந்து உரிமம் வாங்கணும். அந்த ரோட்ல வந்து இடியாப்பம் விற்கிறவங்க கூட ப்ராப்பராக கவர்மெண்ட் வந்து ஒரு உரிமை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வகையில் பார்க்கும்போது நல்லது தான். ஏன்னா அவங்க என்ன மாதிரியான உணவை பயன்படுத்துறாங்க, அதில் என்ன சேர்க்குறாங்கன்றதை வந்து அவங்க கண்காணிக்கணும். ஸோ அதனால நமக்கு வந்து உடல் உபாதைகள் எதுவும் ஏற்பட்டுருமான்ற மாதிரி கவர்மெண்ட் அதில் கண்காணிக்கிறாங்கன்றது ஒரு வகையில் நல்லது தான். ஸோ அதை எப்படி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எபிசோடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, தாவேகா கூட வந்து ஓபிஎஸ் வந்து கூட்டணி வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ வந்து கூட்டணியே வச்சாலும் அவங்க வந்து 40 தொகுதி கேட்குற மாதிரியும் சொல்கிறாங்க. 40 தொகுதி வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து கேண்டிடேட் இருக்காங்களான்ற கேள்வி ஃபர்ஸ்ட் வருது. 2வது கேள்வி வந்து ஒரு கேண்டிடேட் வந்து 15 - 20 கோடி ரூபா செலவு பண்ணணும். செலவு பண்ண காசு இருக்கா, அந்த கேள்வியும் ஃபர்ஸ்ட் வருது. ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்டிஏ கூட்டணியில் நின்னார், பலாப்பழ சின்னத்தில் நின்னார், அப்பயும் தோத்து போயிட்டார். ஓபிஎஸ்க்கே இந்த நிலைமன்றப்போ அப்போ அவங்களோட கேண்டிடேட்டு
வேட்பாளர்லாம் அவங்களோட நிலைமை என்னன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், இன்னும் பல அதிமுகலேருந்து பிரிந்த தலைவர்கள்லாம் இன்னமும் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள அதிமுக அந்த பொதுச் செயலாளர்ன்ற பதவியிலேருந்து எப்படி இறக்கலாம் அப்படின்ற மட்டும் தான் அந்த கண்ணும் கருத்துமா இருக்காங்க. என் கேள்வி என்னன்னா, இவங்கலாம் வந்து மக்கள் பிரச்சனையே தினம் தினம் 1008 பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன குரல் கொடுக்குறாங்க? ஏதோ ஒரு போராட்டத்தில கலந்துக்கிட்டாங்களா? ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டத்தில கலந்துக்கிட்டாங்களா? எதுக்காக குரல் கொடுக்குறாங்களா? எவ்வளோ அறிக்கை விடுறாங்க? மக்கள் பிரச்சனைக்கு எவ்வளோ அறிக்கை விடுறாங்கன்ற அந்த கேள்வி வருதா இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் அரசியல் பண்ணாம, நாங்க சுயலாபத்துக்காக மட்டும் இந்த அரசியல் கூட்டணிக்கு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களான்ற விமர்சனம் வந்து மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. ஸோ அத அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றத நம்ம எலக்ஷன்ல தான் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமே வந்து ரொம்ப நாளா சண்டை போய்க்கிட்டு இருக்கு. யாரு சொல்றன்றது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். பாமகவை பத்தி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா 29ஆம் தேதி வந்து பாமக ராமதாஸ் தரப்பு வந்து பொதுக்குழு வச்சிருக்காங்க. அந்த பொதுக்குழுல தான் வந்து கூட்டணி குறித்தான தீர்மானங்கள், யார் கூட கூட்டணி வைக்க போறோன்றத வந்து சொல்லப் போறதா ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா, அதுக்கு முன்னாடியே ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை வந்து திரு அன்புமணி தரப்பு வந்து ஒண்ணு எடுத்துட்டாங்க. என்னன்னா, பாமகவோட மூத்த தலைவர் ஜி.கே. மணிய வந்து பாமக தரப்பு அன்புமணியிலேருந்து கட்சி விட்டு நீக்கிட்டதா தகவல்லாம் வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து எலெக்ஷனுக்கே இன்னும் ஒரு 3 மாசம் இருக்கிறப்ப, இப்பவே கட்சி 2ஆ பிரிஞ்சு கிடக்கு. இப்ப யாருக்கு ஓட்டு போடலாம்? இந்த சைடு போடலாமா? இவங்களுக்கு போடலாமான்றத வந்து பாமகவினரே வந்து தலைய பிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற இந்த தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ முடிவு பண்ணிக்கோங்க. உண்மையான பாமக யார்? இவரான்றத நான் உங்ககிட்டயே விட்டுறேன். பாமகல இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்போ, தேமுதிக பத்தி நம்ம வந்து பேசாம இருக்க முடியாது. இப்ப நடுவுல வந்து ஒரு ஒரு செய்தி வந்துச்சு. என்னன்னா, அதிமுகவுக்கு 170 சீட்டு, பாமக, பாஜகவுக்கு 23, தேமுதிகவுக்கு ஒரு 6 சீட்டு, அப்புறம் சிறு சிறு கட்சிகளுக்குலாம் வந்து 1, 2ன்ற மாரி என்டிஏ கூட்டணியில இவங்கலாம் வந்து ஒண்ணு சேர்றாங்க. அப்படின்ற சேர்ந்து எலெக்ஷன ஃபேஸ் பண்றாங்கன்ற மாரி ஒரு தகவல் வந்துச்சு. இத பத்தி ஒரு ரிப்போர்ட்டர் வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாட்ட போய் கேட்கறாங்க. என்னம்மா உங்களுக்கு வந்து ஏதோ 6 சீட்டுன்னு சொல்றதா சொல்றாங்க. அப்புறம் ராஜ்யசபாவும் குடுக்க போறதா சொல்றாங்கன்ற மாரி கேள்வி எழுப்பினோனே, அவங்களுக்கு தான் தெரியுமே. கேப்டன் அவர்கள் மாரி இவங்களும் வந்து இந்த ரிப்போர்ட்டர ஃபேஸ் பண்றதுல கொஞ்சம் அதிரடியா தான் பேசுவாங்க. அந்த மாரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி ஒரு தகவல வெளியிட்டவங்கள அந்த கட்சிக்கு வந்து ஒரு அழிவாலத்த தான் ஏற்படுத்தும் அப்படின்ற மாரி ஒரு சாபத்த விட்டுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க. வர ஜனவரி மாசம் 9ஆம் தேதி வந்து கடலூர்ல வந்து ஒரு மாபெரும் மாநாடு நடக்க போகுது. அங்க வந்து கூட்டணி குறித்த அந்த தகவல வந்து நான் வெளியிடுறேன் அப்படின்னு திட்டவட்டமா சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாரி தகவல்லாம் வந்து சின்ன ரிப்போர்ட்டர் கேட்கிறப்போ அவங்க கொஞ்சம் வெடிச்சு எரிமலையா சிதறிட்டாங்க. அந்த காட்சிகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்போ, அதிமுகலயும் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் அறிக்கை தயாரிப்பு அந்த குழுவ வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியமிச்சிருக்காங்க. அதுல யார் யாரெல்லாம் நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 பேர் கொண்ட குழு இருக்கு. முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் பொன்னையன், அப்புறம் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், அடுத்தபடியா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் சண்முகம், முன்னாள் அமைச்சர் செம்மலை, அப்புறம் முன்னாள் அமைச்சர் வளர்மதி, முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன், கடைசியா வந்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், அப்புறம் வைகை செல்வனும் இந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருக்காங்க. எலெக்ஷனுக்கு நெருங்கினதுனால அதிமுக தேர்தல் பணிகள்லாம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தபடியா வந்து இன்னொரு விஷயம், அதிமுக வந்து இந்த விருப்ப மனுக்கள்லாம் வந்து விநியோகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் வர்றதுனால. அதில் வந்து ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 50 விருப்ப மனுக்களாவது எப்படியாவது விற்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வந்து நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்கிறதா தகவல்லாம் வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்கு வந்து கிட்டத்தட்ட 11,700 விருப்ப மனுக்களை வந்து விற்பனை பண்ணுன்ற மாதிரி தான் பார்த்துக்கான தகவல். என்னன்னா இதுலேருந்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கோடி ரூபா வந்து கட்சிக்கு வந்து ஒரு நிதி கிடைச்சிடும். ஸோ இது வந்து அவங்க எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாமா அப்படின்ற நோக்கத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறதா தகவல்லாம் வந்திருக்கு. சமீபத்தில் என்ன ஒரு எடப்பாடி பழனிசாமி வசூல் வேட்டையில் ஈடுபடுறாரா அப்படின்ற மாதிரியும் ஒரு விமர்சனமும் வந்துருந்துச்சு. ஓகே, நான் ஏற்கனவே இது முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஓபிஎஸ் டிடிவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி மேலே தொடர்ந்து ஒரு கடும் தாக்குதலை வந்து தொடுத்துட்டு இருக்கிறப்போ இவர் வந்து எலெக்ஷன் வேலையை நான் பார்த்துட்டு நான் போகிறேன், அடுத்து வந்து 2026 தேர்தல் வந்து அதிமுக வெற்றி பெற வைக்கிறது தான் என்னோட நோக்கன்ற மாதிரி அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ யார் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெறாங்கன்ற மாதிரி நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்க முடியும். நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி ராவுத்தர் இப்ராஹிம் எங்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னன்னா சில பேர் கமெண்ட்ஸில் போட்டுட்ருக்கீங்க, ராவுத்தர் இப்ராஹிம் எங்கே, அவரை வந்து யாரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை திமுகட்ட வெளில போயிட்டாரா? இன்னொரு கமெண்ட் தான் ரொம்ப இதாக இருந்துச்சு, ராவுத்தர் இப்ராஹிம் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறப்போ அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. ராவுத்தர் இப்ராஹிம்கிட்ட வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாள் முன்னாடி கூட நான் பேசினேன். அவர் நல்லா தான் இருக்கார். நாங்கள் வந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அப்பயும் வந்து அவர் என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, தளபதி அவர்கள் வந்து நல்லபடியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட ஈரோடு பரப்புரையில் வந்து செம்மையாக இருந்துச்சு அவர் ஸ்பீச் அப்படின்றத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்.
இன்னொரு விஷயம் வந்து தொடர்ந்து அவர் வந்து தாவேக்காக தான் ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு. இதனால நிறைய பேர் சொல்றாங்க, என்ன அவர் வந்து ஏதோ பொறுப்பு கொடுக்கல, கட்சியில வந்து பதவி கொடுக்கல, அதனால அவர் வெறுப்புல இருக்காரு, கோபத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் திரு விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் முதல்வர் ஆகணும் அப்படின்ற அந்த கருத்துல வந்து திரு ராவுத்தர் இப்ராஹிமும் உறுதியா இருக்காரு. ஸோ அவருக்கான அவரை பத்தி அந்த கமெண்ட்ஸ்ல வரதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க, வதந்தியெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. அவர் நல்லா இருக்காரு. நானும் அவரும் டச்சில் தான் இருக்கோம். அதே மாதிரி நல்ல விஷயத்தை தான் பேசிக்கிட்டே இருக்கோம். விரைவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரு விஜய் அவர்கள் மலேசியா போயிருக்காரு. அடுத்தபடியா தாவேகாவோட சின்னத்தை அறிவிக்க போறதாகவும் சொல்றாங்க அடுத்த பொதுக்கூட்டத்தில். ஸோ கண்டிப்பா அதுல வந்து திரு ராவுத்தர் இப்ராஹிம் வந்து உங்க முன்னாடி வந்து பேச தான் போறாரு. அவர்கிட்ட நானும் டிஸ்கஸ் பண்ண தான் போறேன். பழைய மாதிரி அந்த ஷோ மீண்டும் நடக்க தான் போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.